வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இதில் நம்ம பார்க்க இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எதையெல்லாம் தேடிக்கிட்டு அலையிறான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 3 விஷயங்களை மறந்துடுறான். இது 3 விஷயத்தை ஒரு மனுஷன் கடைபிடித்தாலே அவன் எதையுமே தேட வேண்டியதில்லை, அவனை தேடியே எல்லாமே வரும். அந்த 3 விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரோடு பிறந்தது தான். நம்ம உயிரோடும் உடலோடும் ஒட்டி உறவாடக்கூடிய அந்த 3 விஷயத்தை நம்ம தொடர்ந்து கடைபிடித்தாலே போதுமானது. நம்ம எந்த பரிகாரமும் பண்ண தேவையில்லை. எந்த பாவம் பண்ணியிருந்தாலும், எப்படியாப்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் அதற்கான பரிகாரமே இந்த விஷயங்கள் தான். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல், செயல், சிந்தனை. இது 3மே பார்த்திங்கன்னா ரொம்ப பவித்திரமாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. இந்த 3 விஷயங்கள் இருந்தாலே அவன் எதையுமே நாடி செல்ல தேவையில்லை, அவனை நாடியே எல்லாமே வரும். அதாவது லக்கணம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லக்கணத்தை இயக்கக்கூடியது தான் இந்த சொல் என சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி, செயல் என சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி, நல்ல சிந்தனையை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதி. இந்த 2ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த 3 அதிபதிகளும் லக்கணத்தோட 2 கலந்தாலே அந்த மனிதன் பவித்திரமானவன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜாதகர் நன்னடத்தை அப்படின்னு, நன்னடத்தைக்கு உரிய ஒரு ஜாதகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3மே சொல், செயல், சிந்தனை, இந்த 3மே பவித்திரமான அமைப்பை பெற்றவங்க நன்னடத்தை மனிதர்களாக இருப்பாங்க. இவங்க எவ்வளோ பெரிய குற்றங்கள் பண்ணியிருந்தாலும் கூட, அதை குற்றங்கள் கிரக கோளாறுனால பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதை பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க. இந்த நன்னடத்தை விஷயமாக சில பேர் பார்த்திங்கன்னா ஜெயிலேருந்து கூட வெளில அனுப்புவாங்க. நன்னடத்தை காரணமாக ஜெயிலேருந்து கூட வெளில வருவாங்க. எத்தனையோ பேர் நன்னடத்தை காரணமாக வெளில வந்துருப்பாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்னடத்தையை குறிக்கக்கூடிய சொல், செயல், சிந்தனை, இது 3மே பவித்திரமாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. இந்த 3 பவித்திரமாக இருந்துருச்சுனாலே இவன் எந்த கோவிலையும் தேடி போக வேண்டியதில்லை, எந்த பரிகாரமும் பண்ண தேவையில்லை. இவன் வாழ்க்கையில் எல்லாமே தேடாமலே இவனை தேடி வரும் இந்த ஜாதகரை. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். சரி, இந்த சொல், செயல், சிந்தனை, இது 3 எப்படி பவித்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மனிதன் இயங்குறதுக்கு லக்கணம் தான் மெயின். இயக்கம் அப்படின்னாலே அது லக்கணம். அந்த லக்கணத்தை, இந்த லக்கணத்தோட 2 கலந்தது தான் இந்த சொல், செயல், சிந்தனை, இது 3மே. இருந்தாலும் மேலும் அதை பூஸ்ட் பண்ணுற மாதிரி கிரக அமைப்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி, வாக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஸ்தானம் அப்படின்னா அது 2ஆம் இடம். அது புனிதத்தன்மையோட லக்கணத்தோட தொடர்பில் இருக்கணும். புனிதத்தன்மைனா அது எந்த தீய கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் அந்த அதிபதி லக்கணத்தோட தொடர்பில் இருக்கணும். அதே மாதிரி செயல்னு சொல்லக்கூடிய செயல், அதை செய்கிற செயல் பவித்திரமான செயலாக இருக்கணும். அந்த மாதிரி செயலை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்து அதிபதி எந்த தீய கிரகத்தோட பார்வையிலேயோ பிடியிலேயோ இல்லாமல் லக்கணத்தோட தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப அற்புதமாகவும் பவித்திரமாகவும் இருக்கும். அதே போல் நல் சிந்தனையை குறிக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா எந்த கிரகத்தோட, அதாவது தீய கிரகத்தோட, லக்கணத்துக்கு தீய கிரகம், எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான், எல்லா கிரகமும் தீய கிரகம் தான். ஒவ்வொரு லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் மாறுபடும், வேறுபடும். ஆனால் எந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடமோ அந்த 5ஆம் அதிபதி அந்த லக்கணத்துக்கு பவித்திரமாக இருக்கணும். லக்கணத்துக்கு நட்போட வேறு அந்த லக்கணத்துக்கு பாவக்கிரகம்னு சொல்லக்கூடிய பாவக்கிரகங்களோட தொடர்பு இல்லாமல், பார்வை இல்லாமல் லக்கணாதிபதியோடு தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப அற்புதமான சிந்தனைகள் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும். பிறருக்கு தீங்கு விளைவிக்காத சிந்தனை இருந்தாலே ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவான். என்ன கொஞ்சம் லேட்டாக அடைவான், எது ஒன்றுமே லேட்டாக ஆகுறது தான் லேட்டஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. எது உங்களுக்கு லேட்டாக கிடைக்குதோ அதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் நீடித்து நிற்கும். அதனால் ஒரு ஜாதகர் உயர்வடைய வேண்டும் அப்படின்னா நல்ல சொல், நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடு, இது 3மே ரொம்ப முக்கியம். இந்த 3 இருக்கிறவங்கள்ட்ட தெய்வம் தானாகவே குடிகொள்ளும். இந்த 3ம் இல்லாதவங்க தான் தெய்வத்தையும் பரிகாரத்தையும் நாடி செல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கருத்து, தாழ்மையான கருத்தாக இருக்குது. அதனால் நீங்கள் பெரும்பாலும் நல்ல சிந்தனையை வளர்த்துங்க, நல்ல சொல்லுங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்ல சொல், நல்ல செயல், நல்ல சிந்தனையோடு வாழ கற்றுங்க. உங்களை தேடி எல்லாமே வரும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.